சால்வே முறை எந்த வேதியியல் சேர்மத்தை தயாரிக்கும் ஒரு முறையாகும்? ஏ CaO2, பி H2CO3, சி H2O, டி Na2CO3. சரியான பதில் டி Na2CO3. சரியான விடை டி. சோகஸ்மெலி சால்வே முறை என்பது சோடியம் கார்பனேட் சலவை சோடா Na2CO3 தயாரிப்பதற்கான மிக முக்கியமான தொழில்முறை முறையாகும். இதில் அம்மோனியா, சோடியம் குளோரைடு மற்றும் சுண்ணாம்புக்கல் ஆகியவை மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. மொத்த வெள்ளை அணுக்களில் லிம்போசைட்டுகள் எத்தனை சதவீதம் உள்ளன? ஏ 30 முதல் 35% வரை, பி 10 முதல் 15% வரை, சி 5 முதல் 6% வரை, டி 20 முதல் 25% வரை. சரியான பதில் டி 20 முதல் 25% வரை. 1. லிம்போசைட்டுகள் என்பவை உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு வகை இரத்த வெள்ளையணுக்கள் ஆகும். இவை மொத்த வெள்ளையணுக்களில் சுமார் 20% முதல் 25% வரை காணப்படுகின்றன. 2. 30 முதல் 35% வரை என்பது லிம்போசைட்டுகளின் இயல்பான அளவை விட அதிகம். சார்லஸ் விதிப்படி எது மாறாமல் வைக்கப்படுகிறது? ஏ அழுத்தம் பிரஷர், பி வாயுவின் மோல்கள் மோல்ஸ் ஆஃப் கேஸ், சி வெப்பநிலை டெம்பரேச்சர், டி கன அளவு வால்யூம். சரியான பதில் ஏ அழுத்தம் பிரஷர். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி சார்லஸ் விதியின்படி ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் அழுத்தம் மாறாமல் இருக்கும்போது அதன் கன அளவு வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும் Vt. இது வாயுக்களின் வெப்ப விரிவாக்கத்தை பற்றி விளக்குகிறது. ஒரு ஆய்வக வெப்பமானியில் செல்சியஸ் அளவீட்டின் மேல் வரம்பு என்ன? ஏ 0 சி, பி 120 டிகிரி செல்சியஸ், சி 110 டிகிரி செல்சியஸ், டி 100 டிகிரி செல்சியஸ். சரியான பதில் சி 110 டிகிரி செல்சியஸ். சரியான விடை ஆய்வக வெப்பமானிகள் பொதுவாக -10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையை அளவிடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது கொதிக்கும் நீரின் வெப்பநிலையை விட சற்று அதிகமாக இருப்பதால் ஆய்வக பரிசோதனைகளுக்கு ஏற்றது. கொடுக்கப்பட்ட கரைசலில் டி எதை குறிக்கிறது? ஏ லென்ஸிற்கான தூரம் டிஸ்டன்ஸ் டு த லென்ஸ், பி பார்வையின் தூரம் டிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன், சி இயல்பான அண்மை புள்ளி நார்மல் நியர் பாயிண்ட், டி கண்ணின் குவிய நீளம் ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐ. சரியான பதில் சி இயல்பான அண்மை புள்ளி நார்மல் நியர் பாயிண்ட். 7. ஒளியியலில் டி என்பது தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவை குறிக்கிறது. இது ஒரு சாதாரண மனித கண்ணிற்கு 25 சென்டிமீட்டர் ஆகும். கிட்ட பார்வை அல்லது தூரப்பார்வைக்கான லென்ஸ் கணக்கீடுகளில் இது ஒரு நிலையான மதிப்பாக பயன்படுத்தப்படுகிறது. தைராய்டு சுரப்பியின் நுண்ணறைகளை எந்த வகை எபிதிலியம் சூழ்ந்துள்ளது? ஏ தூண் எபிதிலியம் கொலம்னார் எபிதிலியம், பி செதில் எபிதிலியம் ஸ்குவமஸ் எபிதிலியம், சி கனசதுர எபிதிலியம் கியூபாய்டல் எபிதிலியம், டி இடைநிலை எபிதிலியம் டிரான்சிஷனல் எபிதிலியம். சரியான பதில் சி கனசதுர எபிதிலியம் கியூபாய்டல் எபிதிலியம். தைராய்டு சுரப்பியின் நுண்ணறைகள் எளிய கனசதுர எபிதிலியம் செல்களால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த செல்கள் தைராய்டு ஹார்மோன்களை சுரப்பதற்கும் சேமிப்பதற்கும் ஏற்றவாறு அமைந்துள்ளன. ஏ தூண் எபிதிலியம் பொதுவாக இரைப்பை மற்றும் குடல் பகுதிகளில் காணப்படுகிறது. பிளவு வினைகளின் பெருக்கல் விருத்தி காரணமாக எந்த வகையான வினை வெடிப்புக்கு வழிவகுக்கிறது? ஏ அணுக்கரு பிளவு, பி அணுக்கரு இணைவு, சி இரசாயன எரிதல், டி எலக்ட்ரான் கிளர்ச்சி. சரியான பதில் ஏ அணுக்கரு பிளவு. 7. அணுக்கரு பிளவு வினையில் ஒரு கனமான உட்கரு நியூட்ரானால் தாக்கப்பட்டு உடையும் போது அதிக ஆற்றலும் கூடுதல் நியூட்ரான்களும் வெளியாகின்றன. இந்த நியூட்ரான்கள் தொடர் வினையை செயின் ரியாக்ஷன் ஏற்படுத்தி வெடிப்புக்கு வழிவகுக்கின்றன. கொழுப்பு படிவு ஆரம்பத்தில் எந்த குறிப்பிட்ட கட்டமைப்புகளை உருவாக்கி சிக்கலான பிழைக்காக முன்னேறலாம்? ஏ தசை நார்கள், பி கொழுப்பு கீற்று ஃபேட்டி ஸ்ட்ரீக், சி நரம்பு முனைகள், டி எலும்பு மஜ்ஜை. சரியான பதில் பி கொழுப்பு கீற்று ஃபேட்டி ஸ்ட்ரீக்.
சரியான விடை பி. சோகஸ்மெலி இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு ஏற்படும் போது அதன் ஆரம்ப நிலை கொழுப்பு கீற்று ஃபேட்டி ஸ்ட்ரீக் என்று அழைக்கப்படுகிறது. இது காலப்போக்கில் தடிமனாகி இரத்த ஓட்டத்தை தடுக்கும் சிக்கலான பிழைக்காக பிளேக் மாறுகிறது. தாமிரம் ஒரு பசுமையான அடுக்கை உருவாக்கும் போது அது எதனுடன் வினைபுரிவதைக் குறிக்கிறது? ஏ. ஈரமான காற்று. பி. அமில கரைசல்கள் மட்டும். சி. சூரிய ஒளி மட்டும். டி. உலர்ந்த காற்று மட்டும். சரியான பதில் ஏ. ஈரமான காற்று. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி தாமிரம் ஈரமான காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து பச்சை நிறத்திலான காப்பர் கார்பனேட் படலத்தை உருவாக்குகிறது. ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டைச் செய்ய ஒன்றாகச் செயல்படும் வெவ்வேறு திசுக்களின் குழுவைக் கொண்ட உயிரியல் அமைப்பின் நிலை எது? ஏ. உயிரினங்கள் ஆர்கனிசம்ஸ். பி. செல்கள் செல்ஸ். சி. உறுப்பு மண்டலங்கள் ஆர்கன் சிஸ்டம்ஸ். டி. உறுப்புகள் ஆர்கன்ஸ். சரியான பதில் டி. உறுப்புகள் ஆர்கன்ஸ். 8. ஒரே மாதிரியான பணிகளைச் செய்யும் பல்வேறு திசுக்கள் ஒன்றிணைந்து உறுப்பு ஆர்கன் என்ற அமைப்பை உருவாக்குகின்றன. உதாரணமாக இதயம் என்பது தசை திசு, நரம்பு திசு மற்றும் இணைப்பு திசுக்கள் இணைந்து உருவான ஒரு உறுப்பாகும். ஒரு மின்தடையாக்கி முழுவதும் உள்ள மின்னழுத்த வேறுபாடு 1 V மற்றும் அதன் மின்தடை 1 எனில் அதன் வழியே பாயும் மின்னோட்டம் I என்ன? ஏ. 1 A. பி. 2 A. சி. 0.5 A. டி. 4 A. சரியான பதில் ஏ. 1 A. 1. ஓம் விதியின்படி VIR மின்னோட்டம் IVR ஆகும். இங்கு 1 V மின்னழுத்தத்தை 1 மின்தடையால் வகுக்கும்போது 1 ஆம்பியர் மின்னோட்டம் கிடைக்கிறது. பி. 2 மின்னோட்டம் கிடைக்க மின்னழுத்தம் 2 V ஆகஸ்டி இருக்க வேண்டும். தெரசா கிரீன்வேயின் தாவர உலகம் புத்தகம் எந்த வகையான தாவரத்தை பற்றியது? ஏ. பூஞ்சைகள் மட்டும். பி. அனைத்து தாவர வகைகள். சி. ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் மட்டும். டி. பாசிகள் மட்டும். சரியான பதில் பி. அனைத்து தாவர வகைகள். சரியான விடை பி. சோகஸ்மெலி தெரசா கிரீன்வேயின் தாவர உலகம் பிளான்ட் கிங்டம் புத்தகம் தாவரங்களின் வகைப்பாடு மற்றும் அனைத்து வகையான தாவரங்களைப் பற்றிய விரிவான தகவல்களை வழங்குகிறது. இது பாசிகள் முதல் பூக்கும் தாவரங்கள் வரை தாவர உலகின் முழுமையான பரிணாமத்தை விளக்குகிறது. விண்வெளி ஆய்வில் ராக்கெட்டுகளின் ஒரு நோக்கம் என்ன? ஏ. விண்வெளி நிலையங்களுக்கு மின்சாரம் தயாரிப்பது. பி. சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களை ஆராய்வது. சி. செயற்கை புவியீர்ப்பை உருவாக்குவது. டி. வேற்று கிரக உயிரினங்களுடன் தொடர்பு கொள்வது. சரியான பதில் பி. சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களை ஆராய்வது. 2. சரியான விடை பி. சோகஸ்மெலி ராக்கெட்டுகள் விண்வெளி ஆய்வில் கோள்கள், விண்கற்கள் மற்றும் பிற வான்பொருள்களை ஆராய விண்கலங்களை எடுத்துச் செல்ல பயன்படுகின்றன. இவை புவியீர்ப்பு விசையை தாண்டி பொருட்களை விண்வெளிக்குச் செலுத்தும் உந்துவிசை அமைப்பாகும். AlPO4 என்ற வாய்ப்பாட்டில் P என்ற எழுத்து எந்த தனிமத்தை குறிக்கிறது? ஏ. பாஸ்பரஸ் பாஸ்போரஸ். பி. பிளாட்டினம் பிளாட்டினம். சி. பொட்டாசியம் பொட்டாசியம். டி. புளூட்டோனியம் பியூட்டோனியம். சரியான பதில் ஏ. பாஸ்பரஸ் பாஸ்போரஸ். 1. AlPO4 என்பது அலுமினியம் பாஸ்பேட் ஆகும். இதில் P என்பது பாஸ்பரஸ் தனிமத்தை குறிக்கிறது. இது உரங்கள் மற்றும் வேதியியல் தொழில்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 2. பிளாட்டினத்தின் குறியீடு Pt ஆகும். பொட்டாசியத்தின் குறியீடு K ஆகும். உரப்புத்தன்மை தவிர ஒலியின் ஒரு பண்பு என்ன? ஏ. அதிர்வு ரெசோனன்ஸ். பி. டாப்ளர் விளைவு டாப்ளர் எஃபெக்ட். சி. சுருதி பிட்ச். டி. எதிரொலி எக்கோ. சரியான பதில் சி. சுருதி பிட்ச். சரியான விடை சி. சோகஸ்மெலி சுருதி பிட்ச் என்பது ஒலியின் அதிர்வெண்ணை பொறுத்த ஒரு பண்பாகும். இது ஒலியின் மென்மை அல்லது கீச்சுத் தன்மையை தீர்மானிக்கிறது. உரப்புத்தன்மை வீச்சை பொறுத்தது என்றால் சுருதி அதிர்வெண்ணை பொறுத்தது. உலக வாழ்விட தினம் அக்டோபர் மாதத்தில் வாரத்தின் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏ. முதல் ஞாயிறு. பி. முதல் செவ்வாய். சி. முதல் திங்கள். டி. கடைசி திங்கள்.
சரியான பதில் சி முதல் திங்கள். சரியான விடை சி. சோகஸ்மேலி ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தின் முதல் திங்கட்கிழமையை உலக வாழ்விட தினமாக அறிவித்துள்ளது. இது நமது நகரங்கள் மற்றும் வாழ்விடங்களின் நிலை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த கொண்டாடப்படுகிறது. மின்தடைத்திறன் சோதனையில் மின்சாரத்தை வழங்க என்ன தேவை? ஏ. ஒரு மின்தடை மாற்றி ரியோஸ்டாட். பி. ஒரு அம்மீட்டர் அம்மீட்டர். சி. ஒரு மின்கலம் பேட்டரி. டி. ஒரு வோல்ட் மீட்டர் வோல்ட் மீட்டர். சரியான பதில் சி. ஒரு மின்கலம் பேட்டரி. மின்தடைத்திறன் சோதனையில் மின்சுற்றில் மின்னோட்டத்தை உருவாக்க ஒரு மின்னழுத்த வேறுபாடு தேவை. அதை மின்கலம் வழங்குகிறது. இது சோதனையில் மின்னாற்றலின் மூலமாக செயல்படுகிறது. மின்தடை மாற்றி மின்னோட்டத்தின் அளவை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. பின்வருவனவற்றில் எது ஆண் ஒற்றைமைய இனச்செல்? ஏ. விந்து ஸ்பெர்ம். பி. அண்டம் ஓவும். சி. இரட்டைமைய தனிநபர் டிப்ளாய்டு இண்டிவிஜுவல். டி. கருமுட்டை ஜைகோட். சரியான பதில் ஏ. விந்து ஸ்பெர்ம். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி விந்து என்பது ஆண்களில் மயோசிஸ் செல் பிரிதல் மூலம் உருவாகும் ஒற்றைமைய இனச்செல் ஆகும். இது கருவுறுதலின் போது அண்டத்துடன் இணைந்து இரட்டைமைய கருமுட்டையை உருவாக்குகிறது. தவறான விடைகள் பி. அண்டம் என்பது பெண்ணின் ஒற்றைமைய இனச்செல் ஆகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?